பார்த்திங்கன்னா ரோட் சைடு வந்து சட்னி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மிளகாய் வந்து போட்டிருக்கோம், பூண்டு, அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஆனியன்னு. சூப்பராக இருக்கும் அந்த சட்னி. இது வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா புளி அண்ட் தென் டமாட்டா இதெல்லாம் போட்டுட்டு மிக்ஸியில் வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைனாக கூட வேண்டாம், ஓரளவுக்கு கொஞ்சம் தொக்காக இருக்கணும். ரொம்ப தொக்காவும் வேண்டாம், கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து மீடியம் சைஸில் வந்து அரைச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 1 minute சட்னி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்ஸியில் போட்டு இவ்வளோ போதும். கொஞ்சம் தொக்க தான் இருக்கணும், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தொக்க இருந்தால் போதும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேன் வச்சுட்டு இந்த மாதிரி ஆயில் போட்டுட்டு கடுகு சீரகம் வந்து போட்டுட்டு டேஸ்ட்டுக்காக வந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச மசாலா வந்து இதில் ஆட் பண்ணலாம். இது வந்து பச்சை வாசம் போகிற வச்சு நல்லா வதங்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு வதக்கணும். இது வந்து நல்லா வந்து வதங்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஆட் பண்ணலாம்.